வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 29ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஜூன் 29ஆம் தேதி பதிவாக நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் திரள் என்று கூறலாம். நம்மை தண்டிக்கும் அன்புதான் நம்மை காக்கும் சட்டமாக இருக்கிறது. நம்மை தண்டிக்கும் அன்புதான் நம்மை காக்கும் சட்டமாக இருக்கிறது. மனிதர்கள் தங்கள் அறியாமையால் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும்போது அதன் நிரந்தர கரங்கள் அவர்களை அன்புடன் சில சமயங்களில் வலி மிகுந்ததாக இருந்தாலும் பாதுகாப்பில் வீசுகின்றன. நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியும் தெய்வீக ஞானத்தின் அறிவை நெருங்குகிறது. நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு மிகுந்த மகிழ்ச்சியும் பெரிய சட்டத்தின் முழுமையும் மனிதனின் தெய்வீக அறிவின் மரபுக்கு வரும்போது அவனுக்கு இருக்கும் பேரின்பத்தின் முழுமையையும் நமக்கு தெரிவிக்கிறது. நாம் கற்றல் மூலம் முன்னேறுகிறோம். மேலும் ஒரு குறிப்பிட்ட வண்ணம் வரை துன்பத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறோம். இதயம் அன்பால் கனிந்தால் அன்பின் சட்டம் அதன் அனைத்து அற்புதமான கருணையிலும் உணரப்படுகிறது. அறிவுடைமை எங்கே உள்ளடங்கி இருக்கிறதோ அங்கே அமைதி உறுதியாக்கப்படும். உன்னதமான முழுமையான பொருண்மைகளின் சட்டத்தை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த முழுமையை மேலும் மேலும் புரிந்து கொள்வதற்கும் அதன் இனிமையை நம்முடையதாக மாற்றுவதற்கும் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். முழுமையை நிறைவுறாததற்கு கொண்டு வர விரும்புவது மடமையின் மகுடம். முழுமையை நிறைவுறாததற்கு கொண்டு வர விரும்புவது மடமையின் மகுடம். ஆனால் நிறைவுற்றதை சரியான நிலைக்கு கொண்டு வர முயற்சிப்பது ஆற்றலின் உயர்வாகும் என பதிந்து திரள் என்ற இந்த ஒரு சொல்லில் தமிழ் மொழியில் அவர் கூறிய ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக கூறலாம். நம்மை தண்டிக்கும் போது அன்புதான் நம்மை காக்கும் சட்டமாக இருக்கிறது என்ற அந்த சொல்லினை கவனத்தில் கொண்டு அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். What he says in English, we can say it acrostic vast. Listen, adders Christian. The law which punishes us is the law which preserves us. When in their ignorance man destroys themselves, its everlasting arms are thrown about them in loving, albeit sometimes painful protection. Every pain we suffer brings us nearer to the knowledge of the divine wisdom. Every blessedness we enjoy speaks to us as of the perfection of the great law and of the fullness of bliss that shall be man when he has come to his heritage of divine knowledge. We progress by learning, and we learn up to a certain point by suffering. We progress by learning, and we learn up to a certain point by suffering. And the heart is mellowed by love. Love is pursued in all its wonderful blind kindness. Our wisdom is secure, peace is assured. We cannot alter the law of things, which is of sublime perfection, but we can alter ourselves so as to comprehend more and more of that perfection and make it endure us. To wish to bring down the perfect to be to the imperfect is the crown of the holy. To wish to bring down the perfect to the imperfect is the crown of holy. But to strive to bring the imperfect up to the perfect is the height of wisdom, what he says on June 29th. Vision had a skills training, vast we can say. தமிழ் மொழியில் திரள் என கூறி அகத்தவம் ஆண்டின் ஓர் நாள் ஜூன் 29ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.